இந்த ஃபோட்டோ தான் நேத்திருந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் மத்தியில ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தென் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது கோட் படத்துடைய ஷூட்டிங்காக நம்ம தளபதி துபாய் போயிருக்காருன்னு. பட் உண்மை என்னன்னா அமெரிக்கா தான் நம்ம தளபதி போயிருக்காரு. அதாவது கோட் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக. அதை பற்றி ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது இந்த போஸ்ட் தான் அது. ஸோ அப்படி ஏஜிங்காக தான் இங்கே வந்திருக்காங்க போல. அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இருந்து வெயிட் பண்ணி நல்ல அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே. இல்லைன்னா அதையே நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தளபதியோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு நினைக்காம கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு இருந்து அவுட்புட் நல்லா எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா படத்தில் இது ஒரு மெயின் சம்பவமாக இருக்குன்னு தோணுது. ஸோ அதை அவங்க புரிஞ்சு பண்ணணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தில் மொத்தம் 3 பேர் கேமியோ பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவரு, தென் சிவகார்த்திகேயன், திரிஷா அவங்கன்னு மொத்தம் 3 பேர் வராங்க. ஸோ இவங்க வர போர்ஷன் எல்லாம் தீயா இருந்துட்டா ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்ஃபில் ஆகிடும். தென் நம்ம தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆக்ஷன், டான்ஸ்னு படம் வேற லெவலுக்கு போயிடும். ஸோ அது வெங்கட் பிரபு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியல. பட் அவருக்கு பாசிட்டிவாக நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க கோட் படத்தில். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.